பூஜாக்கும் ராஜுக்கும் கல்யாணம் நடந்தது. ராஜு தன்னோட பெரிய அண்ணனோட சேர்ந்திருந்தான். பூஜாவோட பெரிய ஓரவத்தி பேரு நிஷா. அவ பெரியவன்றதுனால அவளுக்கு கர்வம் அதிகமா இருந்தது. அவ தினமும் பூஜாவையே வேலை செய்ய வச்சிட்டு இருப்பா. பூஜா ரொம்ப நல்ல உள்ளம் கொண்டவ. அதனால அவளுக்கு எந்த எதிர்ப்பும் சொல்லாம நிஷா சொல்றபடியே நடந்துக்குவா. பூஜா, நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிடு. நான் கோயில்ல இருந்து திரும்பி வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருக்கணும். அக்கா, நீங்க கவலைப்படாம கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் எல்லா வேலையும் செஞ்சிடுறேன். நீ எப்படி செய்வேன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் தான் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். எல்லா வேலையும் ஏடாகோடமா செய்வ. பூஜாவை நிஷா எப்பவுமே மட்டம் தட்டிட்டு இருப்பா. ஆனா பூஜா எப்பவுமே நிஷாவை எதிர்த்து பேச மாட்டா. ஆனா சாப்பாட்டை பரிமாறுறப்ப மட்டும் நிஷா தான் சாப்பாட்டை பரிமாறுவா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா, அவருக்காக சாப்பாட்டை வச்சிட்டு இருக்கேன். நீ கொழுந்தனார கை கால கழுவிக்க சொல்லு. சாப்பாட்டை நான் வைக்கிறேன். பூஜா நிஷா பேச்ச கேட்டுக்கிட்டு ராஜு கிட்ட போனா. ஐயோ, சோப்ப கிச்சன்லயே வச்சுட்டேனே. இருங்க, நான் உடனே கொண்டு வரேன். சீக்கிரமா எடுத்துட்டு வா. ரொம்ப பசிக்குதுப்பா எனக்கு. கையும் ரொம்ப அழுக்கா இருக்கு. கொஞ்சம் நல்லா கழுவணும். பூஜா கிச்சனுக்குள்ள வந்து நிஷா செய்யறத எல்லாத்தையும் பார்த்தா. நிஷா ராத்திரி மிஞ்சு போன ரொட்டியும் பொரியல ராஜுவோட பிளேட்ல வச்சுக்கிட்டு இருந்தா. அவளால பேசணும்னு நினைச்சாலும் பேச முடியல. அங்கிருந்து சோப் எடுத்துக்கிட்டு போயிட்டா. அட, என்னாச்சு? எதுக்கு இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? சோப் எடுக்க போனல, அங்க ஏதாச்சும் கடிச்சு வச்சிருச்சா? ஒன்னும் இல்ல, நீங்க உள்ள வாங்கல. பூஜா ராஜுவை உள்ள கூட்டிட்டு போனா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிஷா ராஜுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்தா. பூஜா மனசு இல்லாமலேயே அந்த பிளேட் எடுத்துக்கிட்டா. அப்புறம் ராஜு முன்னாடி வச்சா. ராஜு அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்துக்கிட்டதுமே பூஜா ராஜு எதிரில் இருக்கிற அந்த பிளேட்டை எடுத்துட்டு அவன்கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டா. என் கதை என்னால நம்பவே முடியல. அவங்க போய் இப்படி பண்ணுவாங்களா? இதெல்லாம் நீங்க வேலைக்கு போகாததால தான் நடக்குது. நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்கல்ல, அதனால எல்லாரும் உங்களை பாரமா நினைக்கிறாங்க. நீங்க சுயமா ஏதாவது வேலை செஞ்சே ஆகணுங்க. ஆமா பூஜா, சம்பாரிச்சதா இங்க மதிப்பு. காசு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் இன்னைக்கே போய் ஒரு நல்ல வேலைய நான் தேடுறேன். ராஜு மும்மரமா வேலையை தேடிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. அவன் ரொம்பவே சோர்ந்து போய் வீட்டுக்கு திரும்ப வந்தப்போ பூஜா இப்படி சொன்னா. நீங்க ஒரு வாட்டி பீஸா செஞ்சீங்கல்ல, அது ரொம்ப ருசியா இருந்ததுங்க. நீங்க ஒரு பிஸா கடையை திறக்கலாம்ல. இப்பெல்லாம் பிஸாவை எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களோட வியாபாரமும் நல்லபடியா ஓடும். அதெல்லாம் சரி, என்கிட்ட பீஸா பண்ற மெஷின் இல்லையே. அது ரொம்ப காஸ்ட்லி. அதை வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லையே. என்னோட பிறந்த வீட்டுல ஒரு பிஸா மிஷின் சும்மாவே கிடக்குது. அதை நான் இங்க எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க அதுலயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுங்க. பூஜா தன்னோட வீட்ல இருந்து அந்த மிஷின் என்னவோ எடுத்துட்டு வந்தாதான். ஆனா ராஜு செய்யற பீஸா மார்க்கெட்ல பெருசா ஒன்னும் வித்து போகல. ஏன்னா அங்க நிறைய பீஸா கடைங்க இருந்தது. அவன் ரொம்பவே சோகமா வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்கும் போது ஒரு வண்டி வேகமா வந்து யாரையோ மோதுற மாதிரி வரத பார்த்தான். ஐயோ, அந்த வண்டி பேல்புரிக்காரன எவ்வளவு வேகமா போய்கிட்டே இருக்கு. ஐயோ! அந்த வண்டி வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடியே ராஜு அந்த பேல்புரிக்காரரை காப்பாத்திட்டான். நீ என்னோட உயிரையே காப்பாத்திட்டப்பா. ரொம்ப நன்றிப்பா. உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா என் குடும்பத்துல நான் ஒரு பாரமா தான் இருக்கேன். ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏப்பா இவ்வளோ வருத்தப்படுற? எதுக்கு இவ்வளோ சோகமா இருக்க? ரவி திரும்ப திரும்ப கேட்கறதுனால ராஜு நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். அப்போ ரவி ராஜுக்கு ஒரு பொட்டலத்தை கொடுத்தான். என்ன இது? என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் உன்ன மாதிரி ஒரு சாதாரணமான ஆளு. இந்த பேல்பூரி எடுத்துட்டு போ. உன் பீஸால போடு. பீஸால யாரு பேல்பூரி போடுவாங்க? நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு. ராஜு அந்த பொட்டலத்தை எடுத்துட்டு போனான். அடுத்த நாள் அந்த பேல்பூரிய பிஸா மேல போட்டான். பிஸாவோட மனம் எவ்வளோ நல்லா இருந்ததுன்னா அவனோட கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் அந்த பேல்பூரி பிஸா தான் வேணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பீஸாவை சாப்பிட்டுருக்கோம். ஆனா பேல்பூரி பீஸா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பேல்பூரி டேஸ்டோ டேஸ்ட்பா. இதுக்கு முன்னாடி வேற பீஸால நிக்கவே முடியாது. எனக்கு 3 பீஸா பேக் பண்ணுங்க. ரவி கொடுத்த அந்த பேல்பூரிய போட்டதுமே ராஜுவோட ஒரு பிஸா நிறைய பிஸாவா மாறிடுச்சு. அவன் ஒரு பிஸா மேல பேல்பூரிய போட்டான். அதுல இருந்து நிறைய பிஸா தயாராகி வந்துட்டு இருந்தது. இது நிஜமாவே மந்திர பேல்பூரி.
நான் தமாசுன்னு நினைச்சேன். ரவி இந்த மாதிரி கொடுத்தாங்க. எல்லாருமே இந்த பேல்பூரி பிஸாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல வியாபாரம் ஆகுது. ராஜு இப்போ நாளுக்கு நாள் பணக்காரனா மாறிட்டு இருந்தான். ஒரு வாட்டி ராஜுவும் பூஜாவும் பேசிட்டு இருக்கும்போது நிஷா அவங்களோட பேச்ச ஒட்டு கேட்டுட்டா. பூஜா, சரியான நேரத்துக்கு என்ன பிசினஸ் பண்ணா நீ விடலன்னா அந்த மந்திர பேல்பூரி எனக்கு கிடைச்சிருக்காது. இப்படியெல்லாம் நான் சம்பாரிச்சுக்கிறவே முடியாது. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் தான் கணவர் யார்கிட்டயும் கை நீட்டாம சொந்தமா சம்பாதிக்கணும்ட்டு தான் ஆசைப்படுவா. நான் செஞ்சதும் அதே தாங்க. அப்படியா? இதா விஷயம். இவங்க கிட்ட மந்திர பேல்பூரி பிஸா இருக்கா, அதனாலதான் இவ்ளோ பணக்காரனா மாறிட்டு இருக்கானா? நான் அதை திருடியே ஆகணும். இவங்க எப்படி பணக்காரங்களா மாறதை என்னால பார்க்க முடியல. ராத்திரி நேரத்துல பூஜாவும் ராஜுவும் தூங்கினதுக்கு அப்புறம் நிஷா அந்த ராத்திரி இருட்டுல மந்திர பேல்பூரி பிஸாவை திருடுறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் அந்த பிஸாவையும் தேடி கண்டுபிடிச்சிட்டா. இனி இவங்களோட வீழ்ச்சி ஆரம்பமாயிடுச்சு. இப்போ இந்த மந்திர பேல்பூரி பிஸா என்னோட கைக்கு கிடைச்சிடுச்சு. நிஷா அந்த மந்திர பேல்பூரி பிஸாவை தன்னோட கையால தொட்டதுமே அந்த பிஸா ரொம்பவே பெருசாயிடுச்சு. உடனே அது நிஷாவை கட்டி அணைச்சுக்கிச்சு. அதோட பிடி ரொம்பவே இறுக்கமாயிட்டு இருந்தது. அட, என்னால மூச்சே வாங்க முடியலையே. என்ன மன்னிச்சிடு. நான் இனிமே உன்னை தொட கூட மாட்டேன். நான் பேராசைப்பட்டு உன்னை திருட நினைச்சேன். என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. நிஷா எப்படியோ அந்த பிஸா கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு அங்க இருந்து ஓடி போயிட்டா. அதுவே ராஜுவும் பூஜாவும் சேர்ந்து ஜனங்களுக்கு ஃப்ரீயாவே பேல்பூரி பிஸாவை கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது மட்டுமே இல்லாம அவங்க ஏழைங்களுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸையும் அநாத ஆசிரமங்களையும் கட்டினாங்க. சுபமும் ரவியும் அண்ணன் தம்பிங்க. அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அவங்க வீட்டை பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க. பாதி பங்குல பெரிய அண்ணன் ரவி தன்னோட மனைவி கூட இருந்தாரு. அப்புறம் பாதி பங்குல சுபம் தன்னோட மனைவி சாதனா கூட இருந்தாரு. வீட்டை எப்படி அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி கடையையும் அவங்க பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க. கடைக்கு நடுவுல பெரிய சுவரை ஒண்ணு கட்டி விட்டுட்டாங்க. அந்த பாதி கடையில ரவி இஸ்திரி கடை போட்டிருந்தாரு. அப்புறம் பாதி கடையில சுபமும் சாதனாவும் ஒரு தாபா நடத்திட்டு இருந்தாங்க. என்னம்மா தம்பி பொண்டாட்டி வந்துட்டியா? நான் உனக்காக தான்மா காத்துட்டு இருந்தேன். இதோ நான் இப்பவே உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரிம்மா. சுபம் ரவி அண்ணன் தம்பிங்க 2 பேரோட மனசுலயும் எந்த மனதாபமும் இல்ல. 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா ஒன்னா இருந்தாங்க. அண்ணா, நாளைக்கு வீட்டுல சிக்கன் செய்ய போறோண்ணே, சாப்பிட வந்துடுங்க. உன் அன்னைக்கு தெரியாம எப்படியாவது மறைஞ்சு வந்துடுறேன். ஐயோ அத்தா, உங்களுக்கும் அக்காவுக்கும் நான் சேர்த்தே சிக்கன் பண்றேன். ஐயோ வேண்டாமா, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அவ என்ன உன் கையால செஞ்சதை எதையும் சாப்பிட விட மாட்டா, அவளும் சாப்பிட மாட்டா. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அதுவே நல்லதுமா. இப்போதைக்கு நான் அவளுக்கு தெரியாம உன் கையால செஞ்ச சுவையான சாப்பாட்டையாவது சாப்பிட முடியுது. அப்படின்னா சரி. சாதனா ரவிக்கு டீ கொடுத்தா. அப்புறம் தாபாவோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சா. கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா, 2 டீ, ஒரு முட்டை பொடி மாஸ் கொடுங்க. சரி தம்பி. சாதனா கிச்சனை பார்த்துப்பா. அப்புறம் சுபம் கஸ்டமர்ஸை பார்த்துப்பாரு. 2 பேரும் பகிர்ந்து வேலையை பார்ப்பாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க தாபா நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்புறம் சாயந்தர நேரத்துல சாதனா எல்லாருக்காகவும் டிஃபன் செய்வா. வாங்கத்தா, உங்களுக்காக ஸ்பெஷலா நான் முட்டை குழம்பு வச்சிருக்கேன். இதோ வந்துட்டேம்மா. சாதனா ரவி சுபம் 3 பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்மா. உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எல்லா குடும்பத்திலயும் கிடைக்கணும். நீ என் தம்பி சுபம்க்கு எவ்வளவு உதவியா இருக்க, அதே மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை காயத்ரியும் இதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சான்னா பரவாயில்ல, விடுங்கண்ணே. அதான் சொல்லுவாங்களே, முத்து மாலையில எல்லா முத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு, அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அப்படி மாறி இருக்கிறதும் நல்லதுதான். காயத்ரிக்கு தெரிஞ்சதெல்லாம் சண்டை போடுறது, சத்தம் போடுறது இதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட சண்டை போட்டு பாக பிரிவினை பண்ணியாச்சு. இப்ப நீ தனியா போயிட்ட. ஆனா அவ என் கூட சண்டை போடுறா. என்னுடைய வேதனை எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். சரி, அதை விடு. ஆனா உங்க 2 பேரையும் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
அந்த கடவுள் உங்க 2 பேருக்கும் நிறைய வெற்றிகளை கொடுக்கணும். ரொம்ப நன்றிங்க அத்தா. அண்ணே, நாளைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வர மறந்துடாதீங்க. அதை நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன்பா. சாதனா கையால செய்யற அந்த சுவையான சிக்கனை எப்படி நான் விடுவேன்? மறுநாள் மத்தியானம் தன்னோட மனைவிக்கு தெரியாம மறைஞ்சு ரவி சுபமோட வீட்டுக்கு வந்தாரு. அம்மா சாதனா, சாதனா, சீக்கிரமா சாப்பாடு எடுத்து வைமா. காயத்ரிக்கு போய் சொல்லிட்டு நான் இங்க வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்தேம்மா. இதை எடுத்து வைக்கிறேன் அத்தா. சாதனா 3 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சா. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. இதே போலதான் எப்பவுமே அவங்க 3 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் சுபம் பொருள் வாங்குறதுக்காக நகரத்துக்கு போனாரு. அண்ணே, நான் நகரத்துக்கு போய் சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க அப்படியே கொஞ்சம் சாதனாவை பார்த்துக்கங்கண்ணே. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமாப்பா? இரு, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டுனா நேரா அங்க போயிடுறேன். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைண்ணே. சாதனா தனியாலாம் எல்லா வேலையும் கவனிச்சுக்குவா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. ஆனா நானும் அவளுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீ போப்பா, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க அண்ணே. சுபம் அங்கிருந்து புறப்பட்டு போனாரு. அப்புறம் ரவி தன்னோட கடையை விட்டுட்டு தாபாவில் வேலை செய்யறதுக்காக போனாரு. ரவி கஸ்டமர்ஸோட பிளேட்டை எடுக்க ஆரம்பிச்சாரு. ஐயோ அத்தா, கீழே வைங்க, நான் இந்த வேலையை பார்க்குறேன். நீ இப்போ என்ன பண்றியோ அதை போய் பண்ணுமா. நான் தான் இருக்கேன்ல, கொஞ்சம் வேலையை நானும் செய்யறேம்மா. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு நானும் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன். அதுவும் சரிதான். தாபேக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் சாதனா எப்பவும் போல கிச்சன் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா. அப்புறம் ரவி கஸ்டமர்ஸை கவனிச்சுக்கிட்டாரு. எல்லாமே சரியா தான் போய்கிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு கேஸ் முடிஞ்சு போச்சு. அச்சச்சோ, இப்போன்னு போயா கேஸ் முடியணும்? என்னம்மா ஆச்சு சாதனா? அத்தா, கேஸ் முடிஞ்சு போச்சு. கஸ்டமர் வேற ஆம்லேட் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றது? இப்போ கஸ்டமர்ஸை திரும்பி அனுப்ப வேண்டியதா இருக்கும். வேண்டாம் வேண்டாம், இது கொஞ்சம் கூட சரியில்லை. நீ ஒரு வேலை பண்ணு. ஆம்லெட் செய்யறதுக்காக முட்டைய மிக்ஸ் பண்ணு. மற்ற வேலையை நீ எங்கிட்ட விட்டுடு. சாதனா கிளாஸ்ல முட்டையை உடைச்சு ஊத்தினா. அப்புறம் அதுல உப்பு, மசாலா, அப்புறம் மிளகுத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. ரவி தன்னோட கடையில இருந்து ஒரு புது அயன் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாரு. இந்த அயன் பாக்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்க? நீ அந்த கரண்ட் அடுப்பை பார்த்துருக்கிற இல்லம்மா, அது எப்படியோ அதே மாதிரி தான் இந்த அயன் பாக்ஸ். நீ ஆம்லெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இல்லையா, அதை இந்த இஸ்திரி பொட்டி மேல போடு. இதுல ஆம்லேட் பண்ண முடியுமா? முயற்சி பண்ணி தான் பாப்போமே. ரவி இஸ்திரி போட்டி வயரை போர்ட்ல போட்டாரு. அந்த இஸ்திரி பாக்ஸ் சூடானதும் அப்பதான் சாதனா இஸ்திரியோட சூடான பகுதியில அந்த முட்டை மிக்ஸ போட்டா. அப்புறம் அது ஆம்லெட்டா ரெடி ஆச்சு. பாத்தியா? சரியா 2 நிமிஷத்துல ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சாதனா ஆம்லெட்டை எடுத்து பிளேட்ல வச்சா. அப்புறம் அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் கொடுத்தா. அட, இது என்ன ஆம்லெட்டுங்க? அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்கு. இது புதுசுங்கண்ணா, சாப்பிட்டு பாருங்க. அந்த கஸ்டமர் அந்த ஆம்லெட்டை சாப்பிட்டாரு. அவருக்கு அது ரொம்ப சுவையா தெரிஞ்சது. இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அப்புறம் இதோட வடிவமும் புதுசா இருக்கு. அதை பார்த்துட்டு மற்ற கஸ்டமர்களும் அதே முக்கோண வடிவ ஆம்லெட்டை ஆர்டர் பண்ணாங்க. எனக்கும் அதே மாதிரி முக்கோண ஆம்லேட் வேணும். எனக்கும் கொடுங்க. சாதனா இஸ்திரி பொட்டியில் முக்கோண வடிவத்தில் ஆம்லெட் போட்டா. அப்புறம் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஆசையாக அதை சாப்பிட்டாங்க. சில மணி நேரத்தில் சுபம் பொருட்களை வாங்கிக்கிட்டு வந்தாரு. அங்கே தாபாவில் இருந்த கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அட, இது என்ன இவ்வளவு கூட்டம்? இந்த கூட்டம் அத்தானோட இஸ்திரி ஆம்லெட்காக வெயிட் பண்ணுது. என்ன இஸ்திரி ஆம்லெட்டா? ரவி சுபம் கிட்ட இஸ்திரி ஆம்லெட்டை பற்றின கதையை சொன்னாரு. அங்க கொஞ்சம் பாருப்பா, முக்கோண வடிவத்துல இருக்கிற ஆம்லெட்டை சாப்பிடறதுக்கு கூட்டம் எப்படி அலமோதுதுன்னு. அடேங்கப்பா, அண்ணா நீங்க பெரிய ஆளுண்ண. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து கஸ்டமர்ஸ்க்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தாங்க. முக்கோண வடிவ ஆம்லெட் தாபா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. சாதனாவும் சுபமும் சோஷியல் வீடியோவில் ரொம்பவே வைரல் ஆயிட்டாங்க. ஒரு நாள் ரவி அவரோட வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நீங்க சாதனா சுபமோட முன்னேற்றத்தை பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டது மட்டும் இல்ல, நான் கண்ணால பார்த்தேன். அவங்களோட தாபாவில் அவ்வளோ கூட்டம் நின்றுட்டு இருக்கு. சில நேரங்கள்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை நமக்கு பாகப்பிரிவினை ஏற்படாம இருந்திருந்தா
நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சம்பாரிச்சிருப்போம். சுபம் மாதிரியே எங்கிட்டயும் நிறைய பணம் இருந்திருக்கும். ஏங்க இத பத்தி நாம சுபம் கிட்ட ஒரு வாட்டி பேசி பார்ப்போமா? என்ன பேச சொல்ற? நீங்க சொல்லுங்க, மறுபடியும் 2 கடையும் ஒண்ணா சேர்த்து பெரிய தாபாவா ஓபன் பண்ணலான்னு. ஒருவேளை நீ மறுபடியும் சண்டை போட்டினா? என்னென்ன பைத்தியம் நினைச்சீங்களா வரலட்சுமிய வேணான்னு சொல்றதுக்கு? அப்ப சரி. ரவியோட மனசுக்குள்ள பயங்கரமான சந்தோஷம். ஆரம்பத்துல இருந்தே அவரோட விருப்பமும் இதுதானே. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் 2 கடையும் ஒண்ணா ஆயிடுச்சு. அப்புறம் தாபா பெருசாயிடுச்சு. சுபம், ரவி, சாதனா 3 பேரும் சேர்ந்து தாபாவை நடத்தினாங்க. இஸ்திரி பொட்டி ஆம்லேட்னால அவங்களோட வியாபாரம் மட்டும் அதிகமாகல, அவங்களோட செதறி போன குடும்பமும் மறுபடியும் ஒண்ணா சேர்ந்துடுச்சு. சோன்பூர் கிராமம் மூங்கில் விவசாயத்துக்கு பிரபலமா இருந்தது. பல வருஷமா அங்க வயல்கள்ல மூங்கில் நல்லா விளைச்சிட்டு இருந்தது. தினேஷ்க்கும் ஒரு சின்ன மூங்கில் விவசாய பூமி இருக்கு. அவரோட பையன் ராஜேஷும் அவர் கூடவே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். தம்பி ராஜேஷ், நமக்கு பேம்புக்கான ஆர்டர் வந்தது. அதை நீ கரெக்டா அனுப்பிட்டல்ல? ஆப்பா, அதை நான் நேற்று சாயந்தரமே அனுப்பிட்டேன். அவங்களுக்கு நேரத்துக்குள்ள ஆர்டர் போய் சேர்ந்துருச்சுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நமக்கு காசு வந்துரும்பா. சாயந்தரம் ஆனதுமே தினேஷோட வீட்டு வெளியில மூங்கில்களால நிறைஞ்ச ஒரு ட்ரக் நின்னுட்டு இருந்தது. அட, இந்த ட்ரக் எதுக்கு திரும்பி வந்தது? இது பேம்பு மொத்தத்தையும் டெலிவரி பண்ணி காசு கொண்டு வரணும்ல. தினேஷ் தன்னோட பையன் ராஜேஷை கூப்பிட்டாரு. ராஜேஷ் வீட்டுக்குள்ள இருந்து வந்தான். ஆனா பாக்குறதுக்கு ரொம்பவே சோகமா இருந்தான். ராஜேஷ், இங்க பாருப்பா, இந்த ட்ரக் திரும்பி வந்துருச்சு. ஆப்பா, எனக்கு தெரியும். நம்ம சிட்டில வாங்குற பேம்புக்காரங்க கிட்ட இருந்து போன் வந்தது. அவங்களுக்கு நம்மளை விட கம்மி ரேட்ல கிடைக்குதாப்பா. அதனால அவங்க நம்ம கிட்ட பேம்பு வாங்க மாட்டாங்களாம். அட, முன்கூட்டி சொல்லாம எப்படி திடீர்னு இப்படி பண்ணுவாங்க? நமக்கு இப்ப காசு ரொம்பவே தேவைப்படுதுல்ல. இப்ப இந்த பேம்பூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் நம்ம? நீ அவங்க கிட்ட சொல்லு, நம்ம பேம்பூஸா கம்மி ரேட்லயே தரோன்ட்டு. அட அப்பா, நான் எப்பயோ பேசிட்டேன். அவங்க இப்ப எந்த நிலைமையிலயும் நம்மளுடைய பேம்பூஸ் வாங்க விருப்பப்படலப்பா. நான் அவங்களுக்கு இப்படி கூட சொன்னேன், நாங்க உங்களுக்கு கம்மி ரேட்டுக்கே தரோம்ட்டு. ஆனாலும் கேட்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. தினேஷ்க்கும் ராஜேஷ்க்கும் இந்த ஆர்டர்ல இருந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா கொஞ்ச நாளாவே அவங்களோட பிசினஸ் கொஞ்சம் நஷ்டத்துல போய்கிட்டு இருந்தது. இப்போ இவ்ளோ பெரிய ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிட்டதுனால அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலம் ரொம்பவே இருட்டா தென்பட்டது. ஒரு நாள் ராஜேஷ் அவங்க அப்பா தினேஷ் கிட்ட போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தான். ஐயோ அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. நான் எல்லாமே யோசிச்சு வச்சுட்டேன். இந்த பேம்பு வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு. என்ன பண்ணலாம்டா தம்பி? எனக்கும் எந்த விதமான யோசனையும் வர மாட்டேங்குதுப்பா. நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட உதவிக்காக ரொம்பவே ட்ரை பண்ணேன். ஆனா யாருமே நமக்கு உதவி பண்ண தயாரா இல்ல. இப்ப யாரோட நிலைமையும் அவ்வளவா நல்லா இல்ல. பேம்புவோட ரேட்டு மார்க்கெட்ல குறையுது. ஆம்பா, இப்ப நானும் அதான் யோசிச்சேன், நம்ம பேம்புவோட வியாபாரம் பண்ண வேணான்னு. டேய், நமக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கா? நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அது வந்தப்பா, நம்ம பீஸா பண்ணலாமே. என்னது, பீஸாவா? அது எப்படி? அப்பா, சிட்டில என்னோட நண்பன் கிட்ட இருந்து போன் வந்தது. அவனுக்கு நம்மளுடைய நிலைமை பத்தி சொன்ன. அவன் நல்ல ஐடியா கொடுத்துருக்கான். சிட்டில பீஸா கிரேஸ் அதிகம். விதவிதமான பீஸா எல்லாம் கிடைக்கும். அது எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் பீஸா இருக்கு. அதுதான் பேம்பு பீஸா. அத பேம்பு உள்ள இருந்து எடுத்து பீஸாவா தயார் பண்ணுவாங்க. நாமளும் பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம்பா. ஆனா தம்பி, நமக்கு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் அவ்வளவா தெரியாது இல்ல. ஆனா அப்பா, நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. என்னோட நண்பன் சொன்ன, அவன் நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவானு. ராஜேஷ் தினேஷ் கூட சேர்ந்து மூங்கில் பிஸாக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான். அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் மூங்கில்ல பிஸா செய்யறத கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு கடை திறக்கணும்னு ராஜேஷ் முடிவெடுத்தான். அப்புறம் ராஜேஷும் தினேஷும் சேர்ந்து மூங்கிலாலேயே ஒரு சின்ன ஹோட்டலை ரெடி பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹோட்டல்ல இருக்கிற கதவுகள்ல இருந்து ஜன்னல், டேபிள், சேர் இப்படி எல்லாமே மூங்கிலாலேயே செய்யப்பட்டிருந்தது. ஹோட்டல் ஆரம்பிச்ச புதுசுல பெருசா யாருமே வரல. ஆனா ஒரு நாள் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஹோட்டலுக்கு வந்தாங்க. டேய் மாமே சுரேஷ், இந்த ஹோட்டலை பாத்தியா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு? ஃபுல்லா பேம்பு வேலை பண்ணாங்க. இங்க பாத்தியா, இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பேம்பு பீஸா வாண்டா. சரிடா மச்சான், வாடா உள்ள போலாம். போய் உங்களோட பேம்பு பீஸாவை ட்ரை பண்ணலாம். சரியா? சரிடா, நான் தான் ஆர்டர் போட போறேன். சுரேஷ் அப்புறம் விவேக் 2 மூங்கில் பிஸாவை ஆர்டர் பண்ணாங்க.
டேய் மச்சான் விவேக், இங்க பாத்தியாடா, இந்த கடை முழுக்க இருக்கிற பொருள் எல்லாமே பேம்புவால தான் ரெடி பண்ணானுங்க. அதடா இங்க பாரு, அந்த பேம்பு ஸ்டூல் எவ்வளவு அழகா இருக்குல்ல. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் தான், ஆனா இந்த ஹோட்டல்ல பாரு எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி தானே. இந்த கடை மாதிரி நாமளும் எக்கோ ஃப்ரெண்ட்லி பொருட்களை தான் யூஸ் பண்ணணும். நான் நேரா போய் ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச போறேன், அவருக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி தட்டுச்சுன்னு. விவேக்கும் சுரேஷும் தினேஷை கூப்பிட்டு இத பத்தி விசாரிச்சாங்க. உங்க ஹோட்டல் எல்லாம் சிறப்பா இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எப்படி வந்தது? தினேஷ் அந்த 2 பசங்களுக்கும் அவரோட முழு கதைய சொன்னாரு. தினேஷ்க்கும் விவேக்கும் அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சது. உங்களோட பிசினஸ் நல்லா தானே ஓடுது, எல்லாமே நல்லபடியா தானே போகுது. இதை பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவா பிசினஸ் ஓட மாட்டேங்குது. ஆனா என்னோட முழு முயற்சியும் உபயோகித்து நான் இந்த கடையை நல்லாவே டெவலப் பண்ணுவேன். நீங்க ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க. உங்க பிசினஸ் எல்லாமே கண்டிப்பா ப்ராஃபிட்ல போகும். அதுக்கு நாங்க உதவி செய்யலாம்னு விருப்பப்படுறோங்க. எங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அதுல நாங்க புதுசா விஷயத்த போடுவோம். நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோட்டல் பத்தி நாங்க எங்களோட யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா விளம்பரத்தை பண்ணுவோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும். இந்த விதமா மக்களுக்கும் மற்றும் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட கடை பத்தி நல்லாவே தெரிய வருங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் ஃபேமஸ் ஆவீங்க. சுரேஷ் அப்புறம் விவேக் அந்த மூங்கில் பிஸாவை சாப்பிட்டாங்க. 2 பேருக்குமே அந்த பிஸா ரொம்பவே பிடிச்சு போச்சு. 2 பேரும் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் 10 மூங்கில் பிஸாவை பார்சல் பண்ண சொன்னாங்க. அடுத்த நாள் அவங்க அவங்களோட முழு டீமை கூட்டிக்கிட்டு தினேஷோட மூங்கில் ஹோட்டல் பத்தி ஒரு நல்ல வீடியோவை செஞ்சாங்க. அப்புறம் மூங்கில் பிஸாவை தயார் செய்யற விதத்தையும் அவங்க ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டாங்க. நீங்க எங்களுக்கு உதவி செய்ய ரொம்பவே முயற்சி பண்றீங்க, நாங்க உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரமோட் பண்ணுறது எங்கள் கடமை. எங்களுக்கு இந்த மாதிரி சுற்றுச்சூழலை காப்பாற்றுற ஹோட்டல்கள் ரொம்பவே அவசியம், அதனால தான் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். இந்த வீடியோவால் எங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறோம். டேய் மச்சான், இந்த பேம்பு பீஸா ரெசிபி வீடியோ 1 மணி நேரத்தில் 1 லட்சம் வியூஸ் வந்ததுடா. 10,000 லைக், அது மட்டும் இல்லாமல் 1000 கமெண்ட் வந்திருக்கு. இந்த வீடியோ தான்டா நம்ம சேனல்லையே ரொம்பவே பாப்புலரான வீடியோ. இப்போ இந்த பேம்பு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஹோட்டலெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். அங்கிள், நீங்கள் இப்போ ஃபேமஸ் ஆகுறீங்க. இப்படி அப்பாவும் பையனும் சேர்ந்து ஆரம்பிச்ச மூங்கில் ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிச்ச சிட்டிஸ்லயும் பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேம்பு ஹோட்டல் அப்புறம் பீஸாவை அவங்க நாடு முழுக்க ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க.